மகளிர் தினம் கொண்டாட்டம். வாவ்! பியூட்டிஃபுல் பா! சேலையில அசத்துறாங்கப்பா. என்ன இருந்தாலும் நம்ம இந்தியன் ஃபிகர் தான். அங்கே பார்த்தீங்களா எப்படி சும்மா சேலையில் அப்படியே சும்மா சி 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 நல்லா க்ளோஸில் காட்டும். நல்லா பாருங்க, நல்லா அப்படியே ரசிக்கலாம். அந்த மாதிரி தான். वाह ब्यूटीफुल ब्यूटीफुल चोली के पीछे क्या है चोली के पीछे क्या है என்ன இருந்தாலும் நம்ம இந்தியன் ஃபிகருங்களை டச் அழகுதான் அது. ஆமாம், அந்த சேலை, அந்த பாடி சூட், அந்த இடுப்பு, ஆமாம், அந்த 36 அதெல்லாம் வந்து நம்ம யார்கிட்ட ரொம்ப அழகாக பார்க்க முடியும்னா நம்ம இந்தியன் ஃபிகர்ஸ் கிட்ட தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி. ஆமாம், வெள்ளைக்காரிங்க ஒன்றுமே துணியே போடாமல் இருந்தால் கூட பட் அந்த அந்த ஒரு ஒரு இது ஏற்படாது நமக்கு. ஆமாம், உடனே அப்படி கூட போயிட்டு போது இங்கே தான் மறைச்சி அப்படியே இலை மறைவு காய் மறைந்து காட்டியே லைட்டாக காட்டியே காலம்பூரா ஏமாற்றிடுவாளுங்க. சரி, ஓகே. ஆமாம், நல்ல இது என்னது, உலக மகளிர் தினம் இன்று சனிக்கிழமை கொண்டாடப்படுகிறது. அதை ஒட்டி சென்னை தலைமை செயலகத்தில் பணியாற்றும் அரசு பெண் அதிகாரிகள், ஊழியர்கள் பெரும்பாலானோர் நேற்று சேலை அணிந்து வந்து மகளிர் தினத்தை மகிழ்ச்சியுடன் கொண்டாடியதை படத்தில் காட்டலாம். நேற்று ஓகே 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 ஆமாம், மகளிர் தினம் நேற்றா என்றா அது சரியாக தெரியல. ரைட், எப்படியா இருந்தால் கூட இந்த தினங்கள் வந்து எதனால் உருவாக்கப்பட்டது என்றால் இந்த சமயங்கள், பெரிய அதிகாரிங்கோ, தென் பெரிய பெரிய கமிட்டி, இந்த மாதிரி உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து தான் மகளிர் தினம், அன்னையர் தினம், தந்தையர் தினம், அப்புறம் காதலர் தினம், இந்த மாதிரி ஒரு ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம மறந்துடுவோம். நம்ம 3 days தான் எந்த ஒரு விஷயத்தையும் வச்சுன்னு இருப்போம். இல்லை, இப்போ நம்ம ஊர்லேயே எடுத்துங்களேன், ஒரு விஷயம் வந்து பரபரப்பாக பேசப்படும் ஒரு 3 நாளைக்கு தான். அப்புறம் அதை மறந்துடுவான். அதுக்கு அடுத்ததுக்கு வேறு ஒரு விஷயத்துக்கு போவான். அவன் பொண்டாட்டி செத்தா கூட 3 நாள் தான். எல்லாமே அப்படி தான். ஆமாம், புருஷன் செத்தாலும் 3 நாள் தான். ஜஸ்ட் 3 days. ஆமாம், ஒன்று 4ன்னு ஒரு விஷயம் இருக்குது. 4 4 அது என்ன சொல்லுங்க, வீடியோ பார்க்குறவங்க 4 பேர் தான் பார்ப்பான். ஆமாம், இந்த வியூஸு அது இதெல்லாம் போகுது. ஜஸ்ட் 4 நம்பர்ஸ்னால் என்ன தருவேன், 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி. நம்ம தூக்கின்னு போவான் சுடுகாட்டுக்கு 4 பேர். அவன் தான் கட்சி வரைக்கும் கூட வருவான். மற்றவெல்லாம் எவனும் கூட வரமாட்டான். அதனால் நமக்கு அந்த 4 பேர் பார்த்தாலே போதும். மற்றபடியே வேறு எவனும் பார்க்க வேண்டாம். பாடாடப்பட்ட மாபெரும் சிந்தனையாளர் நம்ம பாரதி. அவர் இறந்தப்பே 13 பேர் தான் வந்தான். அந்த அடக்கம், அந்த அந்த பரியல் கிரவுண்டு இருக்குல்ல, அங்கே இன்னொருத்தர் யாரோ ஒரு ஷேர் 11 பேர் தான். மாபெரும் சிந்தனையாளர். ஜஸ்ட் 11 பீப்புள்ஸ் தான். அவன் என் செத்தாவ போவாங்க. 1 லட்சம் கணக்கானாலும் போவான். அழகை பஸ்ஸுங்க. இதுதான் அரசியல்வாதிகளை சொல்கிறோம். செத்த வேண்டிய டிராஃபிக் ஜாம் பண்ணுறது, அதையே காரணமாக வச்சு கடைகளை உள்ளே புந்து சூறையாடுறது, டிவி வாட்சி கீச்சு, அது லொசுக்கு பணம் காசுக்கு எல்லாத்தையும் ஆட்ட போடுவானுங்க. ஸோ தட் இஸ் பேட். அது வந்து அதுக்கு பேர் வந்து அது தினம் அல்ல, இதுதான் தினம். ஸோ இதை ஏன் இவங்க வந்து மனதில் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் எல்லாரும் எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். நம்ம தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு அப்போவே மோர் தென் 60 years, மோர் தென் ஒரு 60-70 வருடங்களுக்கு முன்பே, சரியாக தெரியல, பார்த்தீங்கன்னா மருதகாசி அவர்கள் வந்து எழுதிய ஒரு பாடல், டிஎம்எஸ் அவர்கள் வந்து மருதகாசி அவர்கள் எழுதிய பாடல் விவசாய படம். அதில் வந்து டிஎம்எஸ் அவர்கள் பாடின ஒரு பாட்டு, விவசாயி 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 கடவுளேனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ, மண்ணிலே
தத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி. அந்த மாதிரி விவசாயி இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. மறந்துட்டாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க? மறந்து விட்டார்கள். விவசாயம் செய்வதை மறந்து விட்டு சினிமா நடிகையுடைய மூத்தத்தை கூடிய வந்துட்டானுங்க. சினிமா நடிகை இருக்கல்ல இங்கே அந்த கோடம்பாக்கத்தில், அங்கே அது சொம்பு 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 தூக்கிறதுக்கு போயிட்டான் விவசாயிகள். இந்த உலகையே காக்க வேண்டிய விவசாயிகள் என்ன பண்ணிட்டான்? நடிகையுடைய மூத்திரத்தை பிடிச்சி அந்த சொம்பை தூக்கிறதுக்கு அவள் பின்னால் சுற்ற ஆரம்பிச்சுட்டான். அந்த அளவுக்கு உலகம் நாசமாக போய்விட்டது. ஆட்சியாளரே சினிமா கினிமா அது அப்புறம் என்ன பண்ணுறான்? அது என்னது ரவுடித்தனம். ஆமாம், அரசியல் இருக்குதுன்றான். சினிமா உள்ளார அரசியல் இருக்குதுன்றான். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சினிமாவுக்குள்ளார எவ்வளோ அவ்வளோ சீக்கிரமாக போயிட முடியாது. 18 வருஷம் நான் சினிமாவில் இருந்தேன். அதனால் எனக்கு சினிமாவில் இருக்கிற A to Z எல்லா கேவலமும் எனக்கு தெரியும். அதனால் என்கிட்டலாம் அதெல்லாம் பேச வேண்டாம். சரி, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னாக்க, மறந்து விடுவது. அதுதான் இந்த மறந்து விடுவது. அதை தான் வந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ஜான் ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர்கள் நாட்டு மக்களுக்காக. ஆமாம், அவர்கள் I'll make America great again. I'll make America great again. அப்படின்னா என்ன அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? அதெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்ககிட்டேருந்து நாங்கள் எதையுமே இறக்குமதியெல்லாம் பண்ண மாட்டோம். அந்த அளவுக்கு நாங்கள் ஒன்றும் வெறும் 33 கோடி பேர் தான் அமெரிக்காவில். நிலப்பரப்புன்னு பார்த்தாக்கா இந்தியாவோட மிகப்பெரிய அளவில் நிலப்பரப்பு உள்ள ஒரு நாடு. ஆனால் மக்கள் பலம் கிடையாது. மக்கள் பலம் அங்கே 33 கோடி பேர் தான். இங்கே 140 கோடியை நெருங்கலாம். இந்தியாவில் 140 கோடியை நெருங்கி கொண்டிருக்கிறான். தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டால் 8 கோடிக்கு மேலே போய் நிற்குது. ஸோ இங்கே என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியது, எம்ஜி ராமச்சந்திரன் எடுத்துக்கிட்டால் அவர் ஒரு நம்ம தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி. பட் இந்தியா யாராவது என்னன்னு கேட்பாங்க. ஆமாம், நான் இங்கே ஃபாரினில் போயிட்டேன், வேமா வே யூ ஃப்ரம் அப்படி கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? ஐம் ஃப்ரம் தமிழ்நாடு நான் சொல்லுவேன். ஐம் ஃப்ரம் இந்தியான்னு தான் சொல்லுவேன். ஒரு இந்தியனாக தான் பேசணுமே தவிர சும்மா பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இங்கே முக்கியமாக இந்தியா எதை செய்ய வேண்டுமோ, டொனால்டு ஜான் ட்ரம்ப் என்ன சொல்கிறார்? நம்ம நாட்டில் என்னையா இல்லை? நம்ம நாட்டில் என்ன இல்லை? நம்ம பில்லிங்க பண்ணுறோம். உலகத்துக்கே எல்லாம் பெரிய 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 விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணுறோம். நம்ம ஏன் நம்ம நாட்டிலேயே உற்பத்திகளை பெருக்கக்கூடாது? நம்ம நாட்டில் எப்படி வேலை இல்லாத ஒரு நிலை வந்தது? எப்படி நம்ம நாட்டு இளைஞர்கள் வேலை இல்லாமல் ஊசி போட்டுக்கிட்டு, மாத்திரை போட்டுக்கிட்டு, அதை போட்டுக்கிட்டு, இதை போட்டுக்கிட்டு ரோட்டில் கிடக்குறான்? ஹவ் இட் இஸ் பாசிபிள்? எப்படி இது வந்தது? யாரால் வந்தது? எவரால் வந்தது? எவர் உருவாக்கினார்? எந்த 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 இல்லீகல் இமிகிரன்ஸால் இந்த மாதிரிலாம் ஏற்பட்டது? ஸோ தட் நான் டாரிஃபை ஏற்றுறேன், எல்லாத்தையும் ஏற்றுறேன், வரிகளை ஏற்றுக்கிறேன், எல்லாம் எங்கேருந்து எதுவும் தேவையில்லையா? ஏன்னா இன்னொரு நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி துன்ற அளவுலையா நம்ம கேவலம்? அவ்வளோ கேவலமானவர்களா அமெரிக்கன்ஸ் தான் நம்பர் 1 இல்லையா? அழகு இல்லையா? பணக்காரன் ஆகட்டும், எதிரி ஆகட்டும், திறமைகள் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம நம்பர் 1 பீப்புள்ஸ். நம்மளே எல்லாத்தையும் தயார் செய்வோம். அரிசியா தயார் பண்ணு, வெங்காயமா தயார் பண்ணு, பச்சை மிளகாவா தயார் பண்ணு, கருவேப்பிலையா தயார் பண்ணு, எது வேண்டுமோ எல்லாவற்றையும் நம் நாட்டிலேயே தயார் செய்யுங்கள். அதனால தான் அவரை நம்ம டொனால்டு ஜான் ட்ரம்ப் அதிபர் என்று சொல்கிறோம். இங்கே செய்வாங்களா? அதுதான் எம்ஜி ராமச்சந்திரன் அப்போவே பாடியிருக்கிறார். எப்படி பாடியிருக்கிறார் பார்த்தீங்கன்னாக்க, இங்கே இருக்கும் பாருங்க, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில். நல்ல கவனிங்க, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில். விவசாயி விவசாயி
என்று அப்பொழுதே பாடியிருக்கிறார். அப்போ எவ்வளோ ஒரு 70 இயர்ஸுக்கு முன்னாலே இங்கே கேவலம் விவசாயம் பண்ணுறது விட்டுக்கிறான். எப்போ அந்த காலத்துலேயேப்பா விவசாயம் பண்ணுறது விட்டுட்டு நடிகை மூத்திரத்தை குடிக்கிறதுக்கு எல்லாம் அப்படி கோடம்பாக்கம் பக்கம் வந்துட்டானுங்க திருட்டு ராஸ்கல்ஸ். இன்றைக்கி நாடு குட்டிச்சவராக போய் கிடக்குது. அவன் பெற்ற பிள்ளைங்களாம் நடு ரோட்டில் பிச்சை எடுத்து நிற்குது. இவன் என்னடானா கட்சி பின்னால் பிரியாணி குவார்ட்டருக்கு ஓடினுக்கிறான். அவன் பொண்டாட்டி பக்கத்து வீட்டுக்காரன் டிரைவர் கூட எழுத்து அந்த மேஸ்திரி கூட அந்த கொளுத்துக்காரன் கூட போய் எங்கேயோ அவங்க கூட படுத்துக்கிட்டு அப்புறம் வேலைகளே செஞ்சு சாயங்காலம் ஆனால் ஒரு 600 700 அதை வாங்கிட்டு வந்து இந்த கம்நாட்டிக்கும் குடியை வாங்கி கொடுக்குறான். யாருக்கு? அந்த புருஷங்காரனுக்கு. எவ்வளோ கேவலமான ஒரு நாடு இந்த நாடு. இதெல்லாம் மாற வேண்டுமே என்றால் இளைஞர்கள் தான் இதை சரி செய்ய வேண்டும். ஆமாம், இளையோர் கூட்டம் தலைமை தாங்க வேண்டும். இளையோர் கூட்டம் என்ன வேண்டும்? இளையோர் கூட்டம் என்ன செய்ய வேண்டும்? தலைமை தாங்க வேண்டும். நாட்டை வளப்படுத்துவதற்கு யாரால் முடியுமே என்றால் இளைஞர்களாலேயும் விவசாயிகளாலேயும் தான் இங்கே ஒரு அற்புதத்தை ஒரு புதிய பூமியை உருவாக்க முடியும். அவங்க போய் குச்சிக்கின்னு கஞ்சா குச்சிக்கின்னு தனியாக போட்டுக்கின்னு பொண்ணை கொண்டு போய் பாம்பேயில் ரெட் லைட் ஏரியாவில் விற்றுன்னு இருந்தால் இந்தியா இல்லையா? இந்தியா மாதிரி இன்னும் 100 நாடுகள் இருந்தாலும் நாசமாக தான் போகும். அமெரிக்கா மாதிரிலாம் அழகாக முடியாது. ஓகே, பற்றி விட்டான் பார்த்தியா? பெரிய ஐம் ஃப்ரம் யூஎஸ், ஐம் ரிட்டர்ன், ஐம் ஃப்ரம் யூஎஸ். யூஎஸ் ரிட்டர்ன் மூஞ்சி மகர கட்டையும் பாரு. உனக்கெல்லாம் யூஎஸ் தேவையா? அந்த நாடு என்ன, அதனுடைய வளம் என்ன, அதனுடைய சிறப்பு என்ன, அவருடைய கல்வி கொள்கை என்ன, அவருடைய மனநிலை என்ன? உலக தினம் இவ்வளோ தினங்கள் அவனால் கொண்டாடுறதில்ல. அவன் ஏதோ லவ்வர் தினம், அந்த தினம் 4-5 தினத்தை தான் அவன் கொண்டு வான். இது உலக மகளிர் தினம் தான் இருந்தால் கூட. பட் சரி, ஓகே, நான் வளவலான்னு பேசுகிறேன். அப்படி நம்ம ஒன்று சொல்லலாம் வேணால், நம்ம நாட்டு பெண்கள் மிக அழகிகள், அவள் தான். ஆமாம், சேலைகளை பார்க்கும்பொழுது தான் அவள் அழகாக இருப்பா. சேலை இல்லாமல் அந்த சுடிதார் மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டு வந்தால் பார்க்க முடியாது, வாந்தி தான் வரும். சரி, ஓகே, எனிவே மறுபடியும் நம்ம மகளிர் தினம் கொண்டாட்டம்மா. மகளிர் தினம் போல் அன்னையர் தினம் போல் மகளிர்கள் என்றால் இந்த உலகமே இல்லை. ஓகே, நிறையா யார் அன்னையர் தினம் மீன்ஸ் வாட்டு, அன்னை தெரசா, வீரச்சி, ஜான்சி ராணி வீரச்சி, அப்படி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம் ஆமாம், வாட்ஸ் இட், மேரி கியூரி, மெடிசன் நர்ஸ் மேரி கியூரி, நிறைய பேர் இருக்காங்க. உலகில் நிறைய பெண்கள் பெரிய சரித்திரம் படைத்தவர்கள். ஏன் நம்ம ஊர்லேயே ஜெயலலிதா எடுத்துங்க, ஆமாம், இந்தியாவில் இந்திரா காந்தி எடுத்துங்க, அப்புறம் இருக்காங்க மாயாதேவி, அவங்க இவங்க பேர் எல்லாம் அவங்கவுங்க ஸ்டைலாக அவங்கவுங்க வித்தியாக அவங்கவுங்க மேட்ரு படின்னு தான் இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் இங்கே அவங்கெல்லாம் முக்கியம் இல்லை. இங்கே முக்கியம் இளைஞர்களும் விவசாயிகளும் தான். இந்த இளைஞர்களையும் விவசாயியை நம்பி தான் இந்த பஞ்சபூதங்கள் இருக்குது. பஞ்சபூதங்கள் எதை நம்பி இருக்கிறது? உன்னை விட்டுருங்க இருக்கிற எல்லா மயிலாண்டியும் விட்டுரு. எல்லா மயிலாண்டியும் வேலைக்கு போக மாட்டான். ஆமாம், பர்ஃபெக்ட்டு கிடையாது. எதுலேயுமே எவனுமே பர்ஃபெக்ட்டு கிடையாது. எல்லாம் குறைய உள்ள வந்தான். பட் ஒரு 5 பேர் விரும்புகிறாங்க. ஒரு 5 பேர் விரும்புகிறாங்க. யாரை விரும்புகிறாங்க? இந்த பஞ்சபூதங்கள் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 பேர் யாரை தொடர்ந்து விரும்பி கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா யாருக்காவது? இளைஞர்களையும் வாலிப பெண்களையும் விவசாயிகளை மட்டும்தான். கம்ப்யூட்டர் இன்ஜினியரெல்லாம் பற்றி இல்லை. ChatGPTயில் நான் பெரிய மயிரை பிடுங்குவேன். நான் ஆமாம் டீப் சீக்கை அப்படியே வாயில் போட்டு நக்கிட்டேன். ஒரு 1,00,000 கம்ப்யூட்டர் அப்படியே முழுங்கிட்டேன். அந்த மயிலாண்டிக்கெல்லாம் அங்கே வேலையே கிடையாது. கரண்ட் இல்லைன்னா நக்கின்னு போடுவானுங்க எல்லோரும். கரண்ட் இல்லைன்னா எல்லாம் நக்கிக்கிட்டு போயிடுவான். எதுவுமே இல்லைனாலும் வானம் பொழிந்தால் போதும், ஒரு மண்வெட்டி இருந்தால் போதும், விவசாயி எல்லாருக்கும் சோறு போட்டுருவான். அதுதான் விவசாயி, புரியுதா? ஃபார்மர்ஸ். ஆமாம், அதனால் பார்த்து செயல்படுக இளைஞர்களே, வாலிப பெண்களே. என்று உலக மகளிர் தினம். ஸோ மகளிர்கள் இல்லை என்றால், ஒரு பெண் இல்லைன்னா உலகமே இல்லை. அவள் நல்லவளோ கெட்டவளோ, அவள் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை. அவளை மதிக்க கட்டுங்க. நான் நிறைய இடங்களில் பார்க்குறேன், இந்த தேவடியா பையான்ற பேர் யூஸ் பண்ணுறானுங்க. அது தப்பு. அப்படி அந்த மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. ஆமாம், அதை அவாய்ட் பண்ண கற்றுக்குங்க. அது ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அருவருப்பாக இருக்குது. ரோட்டில் சைக்கிளில் போனால் ரைட் ஆகிடுச்சுனா தேவையா பையன் சொல்லிட்டு வந்துட்டான்றான். காரில் போனால் அழிச்சிடுறான். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒவ்வொருவனும்
ஆமாம், ஒரு ஒரு 1000 தடவை 10,000 தடவையாவது அந்த தேவடியா பையன்ற அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறான். அதெல்லாம் அதை 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 அவாய்ட் பண்ணுங்கள். வாயில் புழு வந்துடும், அப்புறம் புண்ணு வந்துடும். அப்புறம் இந்த சினிமா படத்தில் எடுத்தோடனே ஒரு இது ஒன்று போடுவான் தெரியுமா? என்னது, நீ புகையில போட்டா இல்லை, குடிச்சா இல்லை, வேறு எந்த கருமத்தை என்ன பண்ணணுமோ ஊசி எல்லாம் போட்டால் வந்து உனக்கு வந்து புத்துநோய் வராது. இந்த தேவடியா பையா சொல்லிட்டு இன்னும் வாயில் புத்துநோய் வந்துடும். பார்த்துக்க, நீ புகையில போடு, மயிரை போடு, அது போட்டால் புத்துநோய் வருமோ வராதோ. ஆனால் அடிக்கடி இந்த புத்துநோய் வந்தவன் எல்லாருமே குறைஞ்சபட்சம் ஒரு 1000 தடையாவது ஒரு நாளைக்கு தேவடியா பையான்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பான். அதனால தான் அவனுக்கு புத்துநோய் வந்திருக்கும். அதனால தான் அவனுக்கு புத்துநோய் வந்திருக்கும். இவங்க புகையில போட்டதுனால வந்துருச்சு, குடித்ததுனால வந்துருச்சு, கேன்சர் வந்துருச்சு, மயிரை வந்துருச்சு இன்னுமா. ஸோ தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், நான் எப்பவும் இப்படி தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு நான் வாங்கி கொண்டு வந்த வரம் இந்த மாதிரி. அதனால் பட் நம்ம இதெல்லாம் வந்து திருத்த முடியும், சரி பண்ண முடியும். நான் என்ன விட்ரு, எனக்கு வந்து குழந்தை குட்டியெல்லாம் இல்லை, ஒரே ஒரு புள்ள தான். அவன் இருந்தான், இறந்து போயிட்டான். ஒருவேளை எனக்கு பிள்ளைகள், குழந்தைகள், பேர குழந்தைகள் இப்படி ஏதாவது இருந்திருந்தா நானும் உங்களை மாதிரி அயோக்கியத்தனமாக எங்கேயாவது பணம் சம்பாதிக்க ஓடிட்டு போனோம், என்னமோ தெரியல. அது வரைக்கும் சந்தோஷம். அப்புறம் இங்கே நல்லா இன்னொரு விஷயத்த கடைசியாக சொல்லிட்டு அப்படியே முடிச்சுட்டுறேன். என்ன, மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது, மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது. துறவியின் வாழ்வில் துயரம் வந்தாலும், தூய தங்கம் தீயில் வேந்தாலும், துறவியின் வாழ்வில் துயரம் வந்தாலும், தூய தங்கம் தீயில் வெந்தாலும், காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும், கரியும் சோறும் கலந்து வச்சாலும், குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும், மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது. பபம் 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 பபம். வரவறியாமல் செலவழிச்சாலும் நினைக்காது. என்னது, வரவறியாமல் செலவழிச்சாலும் நிலைக்காது. மனசறியாமல் காதலிச்சாலும் பழிக்காது. வரவறியாமல் செலவழிச்சாலும் நிலைக்காது. மனசறியாமல் காதலிச்சாலும் பழிக்காது. காலமெல்லாம் விதை விதைத்தாலும், என்னது அது போடும் நிறைய பாட்டு இருக்குது. காலம் இல்லாமல் விதை விதைத்தாலும் அது விளையாது. நம்ம பாறையில் போய் விதைக்கிறது, பைபிளில் ஒரு அருமையான இது ஒரு இது ஒன்று. ஆமாம், விதைகளை பாறைகளில் விதைத்தது, அப்புறம் சத்து இல்லாத மண்ணில் விளைத்தது, அப்புறம் அந்த மாதிரி விதை அப்படி தூவுறோம். பட் எங்கே சத்து இருக்கோ, எங்கே நீரோட்டம் இருக்கோ, அங்கே தான் வந்து அந்த விதையானது வளரும். பாடு விதைன்னு எல்லா இடத்துலையும் தூவிட்டாலாம் வளராது. ஆமாம், விதையை தூக்கி நெருப்பில் போட்டால் எப்படி வளரும்? அப்படி தான் இன்றைக்கி இந்த உலகம் இருக்கிறது. விதைகளை தூக்கி நெருப்பில் போடும் அளவில் இந்த உலகம் நெருப்பாய் காட்டுத்தீயாய் மாறிப்போய் கொழுந்து விட்டு எரிகிறது, என்னைக்கு மொத்த மக்களையும் அழிக்கலாம் என்று. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் யார் வந்து இந்த உலகை காப்பாற்றுவார்கள்? விவசாயியும் இளைஞர்களும் வாலிப பெண்களும் தான். ஸோ ஆமாம், இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதும பூமி. என்னது, இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. அப்படி ஒரு புதிய பூமியை உருவாக்க வேண்டும் என்றால் தயவு செய்து எந்த கட்சிக்காரனுக்கும் ஓட்டு போடாதீங்க. கோட்டருக்காகவும் பிரியாணிக்காகவும் உன் மனைவியை கூட்டி கொடுக்காத. அது மிகப்பெரிய தேச துரோகம். ஆமாம், வாலிப பெண்களே, இளைஞர்களே, உங்கள் அப்பா அம்மா அந்த தவறை காலங்காலமாக செய்து வராங்க. 70-80 வருடங்களாக அந்த காசு வாங்கிட்டு ஓட்டு போகிற வேலை செஞ்சுட்டு வராங்க. அதனால தான் இன்றைக்கி நாடு குட்டிச்சவராக போயிடுச்சு. ஃபாரினில் இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. இந்த அளவுக்கு ஊழலும், ஐயோக்கே, எல்லா நாட்டிலையும் ஊழல் இருக்குது. 195 நாட்டிலையும் ஊழல் இருக்குது, லஞ்சம் இருக்குது. பட் கடுகு அளவு தான் இருக்குது. ஆனால் இங்கே மட்டும்தான் 99 இருக்குது.
ஸோ இது மாற்றப்படணும்னா அது யாரால் முடியும்? இளைஞர்களாலேயும் வாலிப பெண்களாலேயும் மட்டும்தான் முடியும். அப்துல் கலாம் ஆகட்டும், அப்புறம் பாரதி ஆகட்டும், இன்னும் ஏகப்பட்ட பேர் இளைஞர்களை வலியுறுத்தி இளைஞர்களே வாருங்கள், இளைஞர்களே வாருங்கள், விவேகானந்தர்லாம் வந்து அவ்வளோ அவர் போய் அந்த புஸ்தகங்கள்லாம் படிங்க. எல்லோருமே உலகில் உள்ள எல்லா சிந்தனையாளர்களும் எல்லா அறிஞர்களும் எல்லா மேதைகளும் இளைஞர்களை போற்றி புகழ்ந்து வாருங்கள் 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 என்று சொல்லியிருப்பார்கள். அதனால் தயவு செஞ்சு இந்த உலகம் வாலிபர் கைகளில் இருக்குது, இளைஞர்கள் கையில் இருக்குது, முக்கியமாக விவசாயிகள் கையில் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த உலக மகளிர் தினம் அன்று எல்லா மகளிர் ஆமாம் இந்த ஒவ்வொருத்திட்டு இந்த என்ன சொல்லுவாங்களே மாற்றுத்திறனாளியா, ஆமாம் மாற்றுத்திறனாளி ஆகட்டும், மென்டல்ஸ் ஆகட்டும், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் ஆகட்டும், தென் வழி தவறியவர்கள், தப்பு தாளங்கள் வழி தவறிய பாதங்கள் இவர் இப்படி வாழ்வதான அவன் எழுதிய வேதங்கள், அந்த மாதிரி வழி தவறிய பெண்கள், கணவனை இழந்த பெண்கள், கணவனால் ரொம்ப கொடுமை செய்யப்பட்ட பெண்கள், இப்படிப்பட்ட உலகில் உள்ள எல்லா பெண்களும் இன்புற்று இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்தி வணங்கி இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன். நன்றி.